நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதை வாசித்துக் கொண்டிருப்பது பாலைவனலாந்தர். கவிதையின் தலைப்பு அப்துல்லா ஈது பெருநாளை யாருடன் கொண்டாடப் போகிறாய்? ரமதானின் முதல் பிறையை வாப்பாவின் கழுத்தில் மிதக்கும் இரத்தக் கோடாக பார்க்கிறேன். கண்களில் விழுந்த சாம்பலை கழுவ தண்ணீர் இல்லை. கண்ணீர் உறைந்து உப்புக்கல்லாக வடிகிறது. என் தேசம் களவு போய்க் கொண்டிருக்கையில் பேரீச்சை மட்டையினால் வேய்ந்திருந்த சிறு வீட்டின் அருகே மிஷ்வா குச்சிகள் விற்று வந்த உபைது நானாவின் மையத்து உடலை பாருங்கள். பொத்தலிடப்பட்ட சல்லிக்கரண்டியாக கிடக்கிறது. என் மண் வன்புணரப்படுகையில் இடிபாடுகளின் உள்ளிருந்து பிடுங்கி எடுக்கப்படும் செங்கற்களாக எங்கள் உடல்களையே ஆக்கிவிட்டார்கள். இதற்காகவா எம் அன்னையர்கள் பாலூட்டி போகித்தார்கள்? எம் புன்னகை சிதைக்கப்படுகையில் வெள்ளை துணியால் சுருட்டப்பட்ட முஸ்தபாவின் உடலை ஹனீஃபா சாச்சா தர மறுக்கிறார். அவனுடைய கிழிந்த பஞ்சு பொம்மையுடன் குழிக்குள் வைக்கப்படுகிறான். என் பால்யம் பிடுங்கப்படுகையில் அப்துல்லா தனது மொத்த உறவுகளையும் மண்ணுக்குள் புதைத்த பிறகும் நோன்பிருப்பவர்களுக்காக தண்ணீர் சுமக்கிறான். சுடும் மணலில் மண்டியிட்டு கைகளை ஏந்தி உலக அமைதிக்காக பிரார்த்திக்கிறான். அவன் பின்மண்டையில் இரத்தம் கசிந்து முதுகில் கோடிடுகிறது. என் சகோதரன் கொல்லப்படுகையில் தலஹா தனது பெயர்ந்த மூட்டுகளை காட்டி இறைவனிடம் சென்று எங்களை தாக்கியவர்கள் குறித்து கேள்வி கேட்கப் போவதாக சொல்கிறான். எப்போதும் உருட்டிக் கொண்டிருந்த தஸ்பீ மணியை எனக்கென தருகிறான். என் விளை நிலங்கள் எரிக்கப்படுகையில் எங்களை எங்காவது போகச் சொல்கிறார்கள். கரையில் விழுந்த மீனாக உம்மம்மா துடிக்கிறாள். சுலைகாவின் பருத்த வயிற்றிலிருந்து பெண் குழந்தை வரும் என சொன்னவள் சதை துணுக்குகளை கழுவித் துடைத்தாள். அதில் எது சுலைகா, எது பெண் குழந்தை? என் தோழிகளின் சிவந்த தோள்கள் தோலுரிக்கப்பட்டு மறிக்கையில் நஸ்ரினுக்கு விக்கல் நிற்கவில்லை. அவள் தொண்டை குழாய் உடைந்து விட்டதாக சொல்கிறார்கள். என் கைகளை இறுக பற்றி இருக்கிறாள். அவளுக்காக நான் கலிமா சொல்வேன் என நம்புகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் அவனுக்கும் சேர்த்து சொன்னேன். காசாவிலிருந்து பாலைவனலாந்தர்.